என்னுடைய மேலையை கடிக்கிறதுக்கு வருது. அப்படி வருகின்ற பொழுது எங்க ஏறப்பறது எம்பெருமா மாயவரை வேண்டி எங்க முன்னாமல சாமி அப்ப அழகு உடம்புகின்றார் அன்னை கட்ட வருகின்ற பொழுது என் தங்கை அழைக்கான் எனக்கு தடுத்தாளை தங்கையின் வேட்ட மீறி வந்து இறக்கின்றார். ஐயோ பத்திரியா பத்திரியா சொல்ல சொல்லு வாழ்க்கடலை வல்லை கொள்ளும் பரந்தாமன் எம்பெருமா மாயவரக்கப்போ அந்த தலைவலே அரும்புழுமகள் வருவது கண்ணாடு அவரை கால்மையால விழுந்து மொட்டச்சல் ஜெயகந்தி எட்டோடு போவது அப்ப மாயவர்தானே பல வெத்தலை உங்க தலை உண்மை ஓவட்டி
சோழவனாலும் மைதாக்கிட்ட போன இடத்துல மங்கள சூழ்ச்சிகள் பண்ணி இப்படி சதிக்கிறாங்களா சோழ அரசர்கள், இவர்களுக்கு பாரத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப எம்பெருமா வயதானே அரைக்குங்க மருந்தே அந்த காராஞ்சல் அப்படியே பஞ்சனை என்ற போல வந்து குவிந்து வாய கட்டிய உடனே அப்ப ஒருவர்த்தவண்ணாமலசாமி தானே அந்த காராஞ்செல்கள் மீது தானே பஞ்சனை மெத்தையாக வைத்து சாமி வெற்றியரையும் செய்தார் நீதியுள்ளோம். காராஞ்செல்களை பஞ்சனை மெத்தையாக வைத்து பொன்னரப்பாள் நித்தையானது செய்கிறார். இந்த நேரத்தில் எம்பெருமாமாயவர் 11 கோட்டை வழங்குமான் ஜாவலியிலே அருக்கானை தங்கச்சிக்கு சொப்பனத்தை உண்டாக்க வேணும் என்று சொல்லி கையை காட்டி காட்சி அளித்தார். அந்த நேரத்தில் அருக்கானை தங்கச்சிக்கு அரக்கு திரு மாளிகையிலே அண்ணன் தூரியிலே அருங்கிலையால் உறங்கிட்டு இருக்கிறார். பொன்னார் இப்படி சோழவரநாடு வாய்தா கண்ட இடத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறார். அதே போல பகடவிளையாடும் பரணாங்கி சாவடியிலே அத்தவில்லை அத்தான ஒரு அவை தம்பி ஓரங்களை சங்கம் அன்றைய தினம் பகடையானது விளையாடுகிறார். அப்படி பகடையானது விளையாடுகின்ற பொழுது அப்ப சொன்னார், ஆனால் மைத்துனா இந்த பகடையானது விளையாடுகின்ற பொழுது அன்னாடும் தானே சூதுதான் விளையாடுகிறோம். விளையாட்டிலே ஒரு சூது பந்தயமானது வைத்து விளையாடுகிறோம். எப்படி கேட்டா சொல்லுங்க, நான் தோல்வி உற்றால் சொல்லுங்க, நீங்க என்னைய கொண்டு வந்த இந்த 60 மார் கல்தோரணை 70 மார் சங்கிலிகளானது போட்டு என்னைய கட்டிப்பட்டு வையுங்க, மார்வழங்கு மணிவழங்கானது போட்டி. அதே போல நீங்கள் வந்து போனா உங்களை நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லையிலே இப்படி தகவலை சொல்லுகின்ற பொழுது என்ற கட்டக்கிழங்கு அழகாரடியம் போனபடி சென்றானே. ஆனால் மைத்துனா பகரவளையாடும் பரணாங்கி சாவடியை போட்டி இதிலே தோல்வி விட்டால் சங்கீதியிலே கட்டுப்பட வேண்டுமா? இதோ நான் கவலையை விட்டுகிறேன். என்ன வேண்டும் மைத்துனா, என்ன வேண்டும், என்ன வேண்டும் மைத்துனா, என்ன வேண்டும், அப்ப கோலங்களை சங்கரதான தாயத்தை உருட்டுகின்ற பொழுது 12 விழுகவில்லை, பொக்கரமானது விழுகிறது. அப்படி விழுகையிலே அன்றைய தினம் சங்கர் தோல்வி விட்டார் பகரையிலே. மைத்துனா அண்ணால் நீங்க செய்வீங்க, இன்னைக்கு நீங்க தோத்து இருக்கிறீங்க. இதோ இந்த 60 மார் கல்தோலை உங்களை மார்விலங்கு மணிவழங்குகள் ஓட்டி 70 மார் சங்கிலியால் கட்டுப்படுத்தி வைக்கிறேன் உடைமொக்கானே சொல்லி சங்கர் பகரையிலே தோற்று சங்கரை கட்டுப்படுத்தினார். அத்தவில்லை அத்தான் சங்கரை போட்டு கட்டி வச்சிருக்கிறார். இப்படி இறக்க 11 கோட்டை வழங்குமான் ஜாவடியிலே எம்பெருமானுடைய கிருபியினாலே அந்த அளவுன்ற தூரியிலே அருங்கிலையால் உறங்குகிறார். பொன்னூஞ்ச தூரியிலே இந்த பூங்கொடியால் உறங்கிட்டு இருக்கிறார். அப்படி உறங்குகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கு அங்கே எம்மையம்மா அதுக்காக தங்கச்சிதான் அண்ணன் பொன்னாமல சாமி சோழ நாட்டிலே இப்படி கட்டுப்பட்டு
இருக்கிறதை சொப்பனம் கண்டார். அந்த கனவு கண்டவங்க இதுதானே. அந்த நேரத்திலே ஐயோ தேடிகளா சொல்லி நல்ல அண்ணனுக்கு அவருக்காக கனவுகள் இருக்கிறது. சீக்கிரமாக இந்த சேரி சபாசரத்தை சின்னவருக்கு தெரிவிக்க வேண்டும். சீக்கிரம் போய் சொல்லிட்டு வாங்க. சும்மா நாங்க எப்படி போடுறது அப்படியா? நேராக சென்றுதானே சின்னாண்டவரிடத்திலே சொல்ல முடியாது என்கிறீர்கள். ஆகட்டும் அம்மா. அப்படிங்கிறதங்க இதுதானே போக வேண்டாம் அண்ணா என்று எவ்வளவு தடுத்தியும் தெரியாமல் ஓட மன்னருக்கு கற்பம் கட்டுவதற்காக அண்ணன் தெரியாத ஒரு ஓடா போன இடத்திலே அண்ணனுக்கு தானே ஆபத்தாக இருக்கிறதுங்கிறதா எங்க சின்ன போராடி தீரும் முகமே சீட்டு கண்ண நடிகைக்கு சீக்கிரமே கையிலே கொடுத்தால் படிப்பெண்டு சீக்கிரமாக சின்னாண்டவருக்குத்தான் இந்த செய்தியை தெரிவிச்சுவார்கள் என்று அனுப்பிவிட்டார். எப்படி ஓலை எழுதி அனுப்புறாங்களே கனவு நிறைய வருது. நம்மளுக்கு கனவே வராது. நாம 2 பேரும் போய் முன்னால போய் நிற்க முடியுமா? ஓலையை கொண்டு போய் எப்படி நீ கொடுக்கறது? அதுதான் தெரியல. வரவாங்கி பயமா இருக்குது. ஐயோ சின்னாண்டவரை பார்த்தா சொல்றாங்க பொன்னரை கண்டா பொறுப்பாக ஒரு நேரம் பொன்னருடைய உடனடிக்கு கொலைக்கு பொருளை கண்டிப்பா தூக்குறதுக்கு துணி செய்து எத்தனைக்கு செஞ்சுருவாங்களா கையில சொல்லோதான் கொடுப்போம். நாம ஒடி கொடுக்க போறோம். போன போது அவங்க வெட்டி போன போது முத்துத்தோட
ஒன்றை மோதிரத்தோனை தாண்டி அப்படி வருகிறாங்க. என்னடி பண்றது? முத்துத்தோனே வந்து இந்த நேரத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார் ஓடகடை சங்கர். தூண் மரபாக ஒளிஞ்சிருந்து சரி தூணுக்கு தூணாக மறைஞ்சிருந்து தங்காய் கொடுத்த ஓலை சுருளைத்தான் சின்னாண்டவருக்கு முன்னே விழுகும்படியாக விசிறி விட்டால் சேடி. மைத்துனா என்னவோ ஓட வந்து விடுகிறது. இருக்க பார்க்கிறேன் என்று சொல்லே அப்ப அர்த்தவேளை எட்டால் அருமை தம்பிகளை கோடகடை சங்கரும் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் சீட்டை எடுத்து பார்த்தார் மைத்துனா. ஆனால் அண்ணன் பொன்னாமல சாமி தானே சோழவனான வாய்தா கட்ட போன இடத்திலே அண்ணனுக்கு ஆபத்துல சொல்லி அதுக்கான தங்கச்சி ஓலை எழுதி இருக்கிறார். பொன்னனுக்கு ஆபத்துல சொல்லி மூங்கடியார் ஓலைகளையும் எழுதி அனுப்பி இருக்கிறார். கண்ட ஆளிகைக்கு சீக்கிரமாக வர வேண்டும் என்று ஓலை கண்ட ஆளிகைக்கு ஒரு சுடியாக வர வேண்டும் என்று சொல்லி அதுக்கான தங்கச்சி ஓலை எழுதிக்கிறார். வைக்கிறார் அண்ணன் அண்ணன் தனியாக சோழவரனாடி போயிருக்கிறார். இந்த தங்கையை அவுத்து விடுங்க, சீக்கிரமாக போய் நான் அண்ணனை காப்பாற்ற வேண்டும். இந்த பேச்சுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இதே உடன் நான் தோல்வி விட்டு கட்டுப்பட்டு இருந்தேன்னா நீங்க சங்கரி அவுத்து விடுவீங்களா? இல்லை, அவுத்து விடலாம். ஆபத்துக்கு பாருங்க இல்லை, அண்ணனை போய் சோழவரனாடி போய் காப்பாற்ற வேண்டும். ஒரு நாள் ஒரு மணி வைக்க மாட்டேன் வைத்தனா. பேச்சு பிரகாரம் தான் 3:45 நாளையே நீ கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேணும். அப்படி உங்களுக்கு வலு பண்ணாம இருக்கிறது ஐயா. அது போயா என்னோட வலுவைய வெள்ளை வலுவை பார்க்கணும் பார்க்க வேணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே நான் போனவர்கள் அண்ணனை காப்பாற்ற முடியும். உண்மைதான். இல்லை என்றால் அண்ணனை காப்பாற்ற முடியாது. நீங்க கொடையெடுப்ப மனசாங்க அவரை கண்டதண்டே சேர்த்து வைங்க. உறிஞ்ச சங்கிலி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. சொல்லிவிட்டு வெட்டி சீக்கி கடிக்கும் போது அண்ணனுடைய நீலவேணி பிறவிகள் கல்ல கட்டி பின் போடு சாய் மரக்குதிரை அண்ணன் சீக்கி குதிரைக்கு அங்குபடி முகமட்டு நேரமாக வந்து அப்படி படாய் விட்டு தள்ளி
மட்டியில கோவங்களே